1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். உங்கள் பிரிவு மற்றொருவருக்கு எந்த பாதிப்புமின்றி இயல்பாய் இருக்க முடிந்தால் அப்பிரிவு நிரந்தரமாக இருப்பதே நல்லது. மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணர். அதை அங்கேயே தீர்த்து உனக்கான மாற்றம் முன்னுக்குள் நிகழும். நடக்க இருப்பதை கணிக்கவும் இயலாது, நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி செல்கிறாயோ அப்போது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். இதுவரை என்ன நடந்ததோ, இப்போது என்ன நடக்கிறதோ, இனிமேல் என்ன நடக்குமோ அனைத்தும் நன்மை.